இன்று கோயம்புத்தூரில் கோவை மக்கள் சேவை மையத்தின் சார்பாக சுயம் அப்படிங்கிற திட்டத்தை செயல்படுத்திகிட்டு இருக்கோம். பெண் தொழில் முனைவோர்களுக்கான வாய்ப்புகள், பயிற்சிகள், உதவிகள் இதெல்லாம் செஞ்சிட்ருக்கிற அந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக 100 பெண் தொழில் முனைவோர்களுக்கான ஒரு நாள் பயிற்சி பட்டறை ஒர்க் ஷாப். இதில் குறிப்பாக பிரதமர் மோடி அவர்கள் பெண்கள் தொழில் துவங்குவதற்கு என்ன மாதிரி திட்டங்களை கொடுத்திருக்கிறார், வங்கிகள் அல்லது நிதி நிறுவனங்கள் வாயிலாக எப்படியெல்லாம் பெண் தொழில் முனைவோருக்கு உதவிகளை அவர்கள் பெற்றுக்கொள்ளலாம், அவர்கள் சிறு குறு தொழில் நிறுவனங்களை நடத்தினால் மத்திய அரசினுடைய உதவியை எப்படி பெறுவது, அதற்கான திட்ட தயாரிப்புகள் மற்றும் ஒரு நிறுவனத்தை நடத்துகின்ற பொழுது அதற்கு தேவைப்படக்கூடிய மற்ற திறமைகள், விளம்பரம், அவர்களுடைய வியாபார உத்திகள் இவற்றையெல்லாம் கொடுப்பதற்காக இன்றைய ஒரு நாள் ஒர்க் ஷாப் அப்படிங்கிறத ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இதை ஆர்கனைஸ் பண்ணுறது முழுக்க முழுக்க பெண் தொழில் முனைவோர்கள் எங்களுடன் இணைந்து பணியாற்றி கொண்டிருப்பவர்கள் தான். இன்று கோயம்புத்தூர் தொழில் வாய்ப்புகளை அதிகமாக கொடுக்கக்கூடிய மாவட்டமாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மிக நீண்ட காலமாக இங்கே ஒரு நல்ல ஒரு ஈகோ சிஸ்டம் அப்படிங்கிறது டெவலப் ஆகியிருக்கிறதால தொழில் துவங்குகின்ற பெண்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய வாய்ப்புகள், வசதிகள் அப்படிங்கிறது மற்ற இடங்களை விட இது நல்லா இருக்கு. அதனால் இதை மிக சரியாக பயன்படுத்தி அதிகமான பெண் தொழில் முனைவோர்களை உருவாக்குவதும் அவர்கள் வாயிலாக நாட்டினுடைய வளர்ச்சிக்கு உதவுவதும் எங்களுடைய குறிக்கோளாக இருக்கிறது. ஒரு குடும்பத்திலிருந்து முதன்முறை ஒரு தொழில் செய்யணும்னு பெண்கள் வருகின்ற பொழுது அவர்களுக்கு ஹேண்ட்ஹோல்டு பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடவும் இதை நாங்கள் ஆரம்பித்தோம். அடுத்த கட்டமாக இம்மாதிரி இன்னும் ஆயிரக்கணக்கான பெண் தொழில் முனைவோர்களுக்கு வழிகாட்டுவதும் உதவுவதும் எங்களுடைய நோக்கம். அதனால் இன்று நாட்டினுடைய உற்பத்தியில் கூட பெண்களுடைய பங்களிப்பு அதிகரித்து கொண்டு வருகிறது. பெண்கள் நடத்துகின்ற நிறுவனங்கள் வாயிலாக மத்திய அரசு அவர்களிடம் சேவைகளையோ பொருட்களையோ வாங்குவதும் இப்போது அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது. இதை மேண்டட்ரி பாலிசியாகவும் கவர்மெண்ட் வச்சிருக்கு. பெண்கள் நடத்துகிற நிறுவனத்துக்கிட்ட இருந்து தான் குறைஞ்சபட்சம் பொருட்களை வாங்கணும் அப்படிங்கிற மேண்டட்ரி பாலிசி இருக்கிறதுனால நிறைய பெண்களை தொழில்களுக்குள்ளே கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இப்போ அதிகமாக உருவாயிட்டு இருக்கு. ஏற்கனவே கோயம்புத்தூரில் நிறைய தொழில் வாய்ப்புகள் இருந்தாலும் கூட மத்திய அரசு திட்டங்கள் வாயிலாக நிறைய கடனுதவிகள் இங்கே வழங்கப்பட்டிருக்கு. இன்னும் தேவைப்படக்கூடிய இடங்களில் நேரடியாக உதவுவதற்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்த இருக்கிறோம். இன்னும் வரக்கூடிய காலத்தில் ஆயிரக்கணக்கான பெண் தொழில் முனைவோர்களை புதிதாக உருவாக்குவதும் இருப்பவர்களுக்கு உதவி செய்வதும் எங்களுடைய நோக்கம். பாரத் மாதா கி ஜெய் என்ற முழக்கத்தை கோயிலுக்கு வெளியே சொல்லட்டும், கோயிலுக்குள் அதை கூறி மனவெறியை தூண்ட வேண்டாம். என்ன ஒரு துரதிர்ஷ்டம்னா, பாரத் மாதா கி ஜெய் அப்படிங்கிறத பாரத அன்னையை வணங்குவோம் அப்படிங்கிறத அதனோட அர்த்தம். இதில் எங்கே போய் மதவெறி வந்ததுன்னு தெரியல. ஒன்று. ரெண்டாவது, பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு நம்மளோட நாட்டோட விடுதலை போராட்டத்தில் அந்த ஒற்றை கோஷத்தை வைத்து தன் மீது தடியடி தாங்கிய, தன்னுடைய உயிரை கொடுத்த லட்சக்கணக்கான தியாக வீரர்களை, விடுதலை போராட்ட வீரர்களை இந்த மாதிரி பேசுவதன் வாயிலாக கொச்சைப்படுத்த நினைக்கிறார் அறநிலைத்துறை அமைச்சர். நாடு ஒன்றா இருக்கணும், இந்த நாட்டை பாரத தேவியின் அன்னையாக வணங்குவது அப்படிங்கிறது இன்று நேற்றல்ல. இந்த நாடு என்னைக்கு உருவாச்சோ, நாகரிகம் என்னைக்கு உருவாச்சோ அன்னையிலிருந்து இந்த மண்ணுக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு அப்படிங்கிறது நாட்டை தாயாக வணங்குவது. இதில் என்ன அறநிலைத்துறை அமைச்சர் மதவெறி பார்த்தாருன்னு எங்களுக்கு தெரியல. இதெல்லாமே அவர்களுடைய குறுகிய எண்ணத்தை காட்டுகிறது. பாரத் மாதா கி ஜெய் அப்படிங்கிறது பிஜேபியோட ஆர்எஸ்எஸோட கோஷம் அல்ல. கூட்டணியில் இருக்காரே காங்கிரஸ், அந்த காங்கிரஸ் கூட அவங்களோட கூட்டத்தில் பாரத் மாதா கி ஜெய்ன்னு தான் சொல்கிறாங்க. அப்போ கூட்டணியில் இருக்கிற கட்சி மதவெறியை தூண்டுதுன்னு சொல்லுவாரா? இது அவர்களுடைய குறுகிய எண்ணம், அவர்களுடைய பிரிவினைவாத அந்த எண்ணங்கள் வார்த்தையாக வெளிப்படும். திமுக கூட்டணியில காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மாறி மாறி கருத்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஸ்டேபிள் இல்லாத கூட்டணியாக மாறி இருக்கு. காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் தங்களோட அந்த கூட்டணி அழுத்தத்தினால
அது தேசிய சிந்தனை விஷயமா இருக்கலாம், அல்லது நாட்டினுடைய வளர்ச்சி தொடர்பாக இருக்கலாம். ஒரு சிலர் அவங்களுடைய கருத்துக்களை வெளிப்படையாக தெரிவிக்கிறாங்க, வரவேற்கத்தக்கது. இந்த ரேஷன் இதில் வந்து 248 கோடி கொடுத்துருக்குறாங்க. இதில் 2,22,00,000 கார்டு இருக்குது. ஒருத்தருக்கு 111 ரூபா 71 பைசா கொடுத்துருக்காங்க. இதில் என்ன பார்க்கணும்? ரேஷன் கடைக்கு என்ன ரேஷன் அட்டைதாரர்களுக்கு என்னென்னவெல்லாம் கிடைக்கணுமோ அதை உறுதி பண்ணுறது அரசாங்கத்தோட கடமை. சில அரிசி மாதிரியான, கோதுமை மாதிரியான உணவுப் பொருட்கள், உணவு தானியங்கள் நேரடியாக மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இருந்து ஸ்டேட்டுக்கு கொடுக்குறாங்க, ஸ்டேட் பிரித்து கொடுக்குறாங்க. அது இல்லாமல் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து தனியாக வந்து சக்கரை கொடுக்கறது, இல்லை வந்து அதில் வந்து டீ தூள் இது மாதிரி ஆட் பண்ணுறத ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்கவுங்களோட இதில் வந்து கொடுக்குறாங்க. இதில் ரேஷன் அட்டைதாரர்கள் அப்படிங்கிறது வரும்போது நாட்டில் கிட்டத்தட்ட போலியாக நிறைய ரேஷன் அட்டைகள் இருந்தது. அதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணி தான் இப்போ எல்லாமே அதை டிஜிட்டல் வாயிலாக கொண்டு வந்துட்டுருக்கோம். அதனால் இன்று பொது விநியோக திட்டம் அப்படிங்கிறது வெறுமனே மத்திய அரசு மட்டுமல்ல, மாநில அரசு அதிகமான பங்களிப்போடு செயல்படுத்துகின்ற திட்டம் அது. போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கைகளில் மத்திய அரசு தான் தீவிரமாக கண்காணிக்கணும், போர்ட்ஸ் அந்த மாதிரி ஏரியாவில். அது போக பெற்றோர்கள் தான் குழந்தைகளை பார்த்துக்கணும். தமிழ்நாட்டோட அப்பா இப்படி அவரோட பொறுப்பை விட்டா எப்படிங்க? என்ன தான் வந்து வீடியோ போட்டார், போதைப் பொருளுக்கு எதிராக இருக்கானாரு, தான் வந்து குடும்பத்தினுடைய தலைவனாக மாறி தமிழ்நாட்டை காப்பாற்றணும்னு அவதாரம் எடுத்த மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் தன்னோட பொறுப்பை மத்திய அரசாங்கத்து மேலேயும் பெற்றோர்கள் மேலேயும் போட்டுட்டு கை கழுவக்கூடிய நிலைமையில் தமிழகத்தை அவர் கொண்டு வந்து விட்டுவிட்டார். இன்றைய இளைஞர்கள் போதை கலாச்சாரத்திற்கு அடிமையாகி அவர்கள் சட்டம் ஒழுங்கு, குற்ற செயல்கள், தம் குடும்ப உறுப்பினர்கள் மீதிய வன்முறை தாக்குதல் என்று இன்று மிக மோசமாக தமிழகத்தினுடைய இளைஞர்கள் சென்று கொண்டிருப்பதற்கு இவர்களுடைய அரசும் ஒரு காரணம். அதனால இன்னைக்கு தமிழகத்தோட முதல்வர் எங்க தன்னோட தோல்விகள் வெளியில தெரிஞ்சிரும், தன் மேல பொறுப்பு எடுத்துட்டா நம்ம மேல பழி போட்டுருவாங்க அப்படிங்கிறதுக்காக மத்திய அரசு தான் காரணம், பெற்றோர்கள் தான் பார்த்துக்கணும்னு அழகா தன்னோட அந்த செய்ய வேண்டிய வேலையை தூக்கி இன்னொருத்தங்க மேல போட்டுட்டு போக பார்க்கிறார். ஆனால் திரு ஸ்டாலின் அவர்களே, இந்த தமிழகத்தினுடைய இளைஞர்கள் இந்த அளவிற்கு மிக மோசமாக மனநிலை பாதிப்பு, உடல்நிலை பாதிப்பு, இவர்களால் சமுதாயத்திற்கு பாதிப்பு, சமுதாயத்தினுடைய அமைதிக்கு பாதிப்பு என்று சென்று கொண்டிருக்கிறார்கள் என்றால் உங்களுடைய அரசாங்கத்தினுடைய தோல்விதான் காரணம். இந்த தோல்விக்கு நீங்க எங்கெங்கயோ கை காட்ட வேண்டியதில்லை. இந்த தோல்விக்கு முழு பொறுப்பை ஏற்க வேண்டியது நீங்கள் தான். ஏஜென்சி, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சி அவங்க ரோலை பண்ணுவாங்க. ஆனா நீங்க வந்து வந்ததுக்கு நீங்க ஒரு போதைப் பொருள் வந்து மாநிலத்தில் எப்படி வந்து அது பழக்கமாயிட்டு இருக்கு? ஏன் கோயம்புத்தூருங்க, எத்தனை நேரத்தில் நம்ம சொல்றோம், போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றோம், இந்த ஏரியாவில் போதைப் பொருள் நடமாட்டம் இருக்கு, என்ன பண்ணிட்டு இருக்கு ஸ்டேட்டோட ஏஜென்சி? போதைப் பொருள் தடுப்புக்கு வந்து தனியாக வந்து இங்க அரசாங்கத்தில் நிர்வாக ஏற்பாடு இருக்கு. சரி, கஞ்சா இல்லை வேற வரக்கூடிய உள்நாட்டில் இருந்து வரல, வெளிநாட்டிலேருந்து வருது. போதைங்கிறது லோக்கல்ல இருக்கிற டாஸ்மாக்கு சேர்த்து தானே. டாஸ்மாக் போதையெல்லாம் போதை இல்லையா? டாஸ்மாக்கை நடத்துகிற முதல்வர் அவர்கள் இந்த போதை கலாச்சாரத்தை ஒழிக்கணும்னு சொன்னால் அப்போ அதுக்கு உங்களோட பதில் என்ன? ஒவ்வொரு வருஷம் வந்து டார்கெட் வச்சு சேல்ஸ் பண்ணுறீங்களே, அப்போ போதை எண்ணத்தை இல்லது போதை பொருளை நீங்கள் வந்து மக்கள்கிட்ட பரவலாக்கலையா? யார்கிட்ட யாராவது கேட்குறவங்க என்ன சொல்லுவாங்கல்ல, ஏன்னா என்ன சொன்னால் என்ன வேணால் சொல்லலாம்னா அந்த மாதிரி முதலமைச்சர் இப்போ இறங்க ஆரம்பிச்சிருக்காரு. திருத்தணி விவகாரத்தில் அதிகாரிகளின் பதில் எப்படி அவங்க வந்து முறைச்சு பார்த்ததுக்காக தான் பண்ணாங்க, வடமாநிலத்தவர்களுக்காக அடிக்கல தொடர்ச்சியாக கன்சியூம் பண்ணது உறுதியாக இருக்கிற மாதிரி இல்லை. எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு எண்ணம் எங்கிருந்து வருது? ஒரு சமுதாயத்தின் மதிக்கத்தக்க தலைவர்கள், அரசாங்கத்தில் முக்கிய பொறுப்பில் இருப்பவர்கள் வடமாநிலத்த தொழிலாளர்களை எந்த அளவிற்கு கேவலப்படுத்தி கீழ்த்தரப்படுத்தி பேசணுமோ அந்த அளவுக்கு பேசுறதால சாதாரணமாக இருக்கிறவங்களுக்கு கூட அவங்க மேலே ஒரு வெறுப்பை உருவாக்குகின்ற விஷயத்தை இவங்க தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்காங்க. மாநிலத்தினோட முதல்வர் அந்த ரயில் பரிதாபங்கள்னு தன்னோட ட்விட்டரில் போட்டார். வடமாநில தொழிலாளர்கள் நம்ம நாட்டுக்கு பொழப்புக்காக வந்திருக்காங்க, அவனும் நம்ம தமிழ்நாட்டோட வளர்ச்சியில் அவங்களுக்கும் பங்கு இருக்கு. இன்னைக்கு அத்தனை லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் இல்லைன்னா கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் மாதிரி இடங்கள்ல தொழில் நடத்துறதே சிரமமாயிரும். நம்ம நாட்டு பிரஜைகள், அவங்க நம்ம நாட்டு குடிமக்கள் இன்னொரு மாநிலத்தில் வந்து வேலை செய்யறாங்கிற காரணத்துக்காக அவங்கள எந்த அளவுக்கு இழிவுபடுத்த முடியணுமோ வேற வேற பேரை வச்சு இந்த மாநில அரசாங்கத்தோட அமைச்சர்கள் அந்த வேலையை செஞ்சாங்க. இன்னைக்கு சாதாரணமாக நடந்து போறவங்க இல்லை அந்த இன்ஃப்ளூயன்ஸில் இருக்கிறவங்க, நீ ஹிந்தி பேசுறவனா உன்னை அடிப்பேன், இல்லை நீ முறைச்சேன்னா நான் திருப்பி உன்னை வந்து உயிர் கொலவெறி தாக்குதல் பண்ணுவேன், இந்த எண்ணத்துக்கெல்லாம் வர்றதுக்கு அடிப்படை காரணம் இவர்களுடைய இந்த
பேச்சுக்கள், எண்ணங்கள். இடைநிலை ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்டம் அதே போல 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்து கடன் வந்துட்டு கொடுக்கணும் பேங்க்ஸ். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஏழ்மை குடும்பத்தை சேர்ந்தவங்க நடுத்தர குடும்பம் வங்கிகளுக்கு போனால் வந்து இந்த தொழில் முனைவருக்கு பணம் கொடுக்கறதே இல்லை. எந்த பேங்க்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா மேலாளர்களோ இல்லை அதுக்கு மேலே இருக்கிறவங்களோ அந்த கடனை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி என்டர்பிரினர்ஸ் வளர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அதுக்கு என்ன மாதிரி இது பண்ண போறீங்க? நீங்கள் ஒரு நிகழ்ச்சி நடத்துறீங்க, இந்த 100 பேர்த்துக்கு நிறைய பேருக்கு நீங்கள் நிறைய உங்கள் லிஸ்ட்டில் கொடுத்துருக்கீங்க. பட் அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு வங்கி கடன் கிடைக்கிறதுக்கான நடவடிக்கை உங்கள் சைட்லேருந்து என்னவா இருக்கும்? அதாவது 2024 மத்திய நிதியமைச்சர் கோயம்புத்தூருக்கே வந்து கோவை மாவட்டத்திற்கு மட்டுமே ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை பல்வேறு திட்டங்கள் வாயிலாக இங்கே கொடுத்தாங்க. ரீச் அவுட் டு த பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிற திட்டத்தில் தமிழ்நாட்டிலேயே நம்ம மாவட்டத்தில் தான் இந்த அளவிற்கு அதிகமாக கடன் தொகை வழங்கப்பட்டது. நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பேங்க்ல போயிட்டு ஒரு ஸ்கீமில் கொலாட்ரல் இல்லாமல் லோனோ இல்லை கொலாட்ரலோட லோனோ, லோன்லேயே நிறைய விதம் இருக்குது. முத்ராவிலேயே 3 விதம் இருக்குது. ஸ்டார்ட் அப்பில் இருக்குது, ஸ்டாண்டப்பில் இருக்குது, பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம்லேயும் பேங்க் லோன் கொடுக்கணும். இதெல்லாமே கொடுக்கறதுக்கு அரசாங்கத்தினோட திட்டம் ஒரு பக்கம், அதனுடைய பயனை எடுத்துக்கொள்ளக்கூடிய மக்கள் ஒரு பக்கம். இதில் யாருக்குமே கொடுக்கலன்னா ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் கோயம்புத்தூரில் மட்டும் எப்படி கடனாக போச்சு? எங்கே எல்லாமே ரிஜெக்ட் பண்ணியிருந்தா யாருக்குமே கடன் கிடைச்சிருக்காது. அப்போ எப்படி போச்சு? அப்போ யார் தேவைப்படுகிறவர்களோ அல்லது யார் அந்த தொழிலுக்கு பொருத்தமானவர்களோ அவர்களுக்கு செல்கிறது. ரெண்டாவது, நீங்கள் முக்கியமான கேள்வி, நான் போய் பேங்க்ல கேட்குறேன் கொடுக்கல, அப்போ நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் வந்து ஏன் நடக்கலை அப்படின்னு சொன்னால் அதற்கும் உதவி செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம். யார் உங்களோட ப்ராஜெக்டை பேங்க்ல கொடுத்து அது வராமல் இருக்கோ அல்லது அவர்கள் வேண்டுமென்றே நிராகரிக்கிறார்களோ அவர்களுக்கு உதவி செய்வதற்கு எங்களோட அலுவலகத்தில் நாங்கள் 5 வருஷமாக அந்த வேலையை பண்ணிட்டு இருக்கோம். எங்களோட எம்எல்ஏ ஆஃபீஸில் இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான நபர்களுக்கு நாங்கள் உதவி பண்ணியிருக்கோம். சில சமயம் அந்த ப்ராஜெக்ட் சரியாக இருக்காது, வயபிலிட்டி இருக்காது, இல்லை அவங்களோட சிபில் ஸ்கோரில் ப்ராப்ளம் இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நாங்கள் வங்கியினோட உதவியோடு அது செஞ்சுட்டு தான் அங்கே இருக்கோம். இடைநிலை ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்டம், ஜாக்டர் ஜியோ ஆர்ப்பாட்டம், காலி பணியிடங்கள் இருக்கணும், பழைய ஓய்வூதிய திட்டம், எப்படி பார்க்குறீங்க? இன்னைக்கு முக்கியமான பேச்சுவார்த்தை தொடர்ச்சியாக தமிழகம் அப்படிங்கிறது ஒரு போராட்ட களமாக மாறிக்கொண்டிருக்கிறது. யார் இதற்கு காரணம்? தான் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது எங்கே போராட்டம் நடந்தாலும் போய் உட்காந்து நான் நிறைவேற்றி கொடுக்குறேன்னு ஓட்டை வாங்கிட்டு இன்னைக்கு 4.5 வருஷ காலம் முடிஞ்சு அடுத்த தேர்தலுக்கு செல்கின்ற பொழுது அரசாங்க ஊழியர்கள், ஆசிரியர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், தூய்மை பணியாளர்கள் அத்தனை பேரும் கொடுத்த வாக்குறுதி என்னாச்சு அப்படின்னு கேட்டு போராடுறாங்க. ஆனால் அரசாங்கம் அவங்களெல்லாம் எப்படி டீல் பண்ணுறாங்க? ஏதோ மிக மோசமாக ஒரு கிரிமினல் குற்றவாளிகளை மாதிரி அவங்கள டீல் பண்ணுறாங்க. ஜனநாயக ரீதியாக போராடி கொண்டிருப்பவர்கள் ஏன் போராடுகிறார்கள்? நீங்கள் சொன்னீங்களே, செஞ்சீங்களா? இதுதான் அவங்களோட கேள்வி. இதற்கு பதிலளிக்க முடியாமல், சொன்ன வாக்குறுதியை காப்பாற்ற முடியாமல் அவர்களை எல்லாம் கிரிமினல்களை போல நடத்தி கொண்டிருக்கிறது இந்த திமுக அரசு. அதனால் சாதாரண மக்களுக்கே கோபம் இருக்கு, அரசாங்க ஊழியர்களுக்கு அதை விட பல மடங்கு அதிகமாக இந்த அரசாங்கத்தை மேலே கோபம் இருக்குன்னு இப்போ புரிஞ்சுக்கலாம். கலைத்துறை சார்ந்து விஜய் திரைப்படங்கள் ட்ரெயிலர் இருந்தால் கூட பார்த்து தான் சிஸ்டர்கள் எல்லாம் போடுவீங்க. ஜனநாயகம் விரைவில் வெளியாக இருக்குது, பராசக்தி ஜனநாயகம் பராசக்தி எல்லாத்தையும் பார்க்கலாம்பா. அதனால ஒரு பிரச்சனை, நேரம் இருந்துச்சுன்னு வைங்க, நல்ல படம் நீங்களாம் சொன்னீங்கன்னா பார்த்துடலாம். இன்னும் பார்க்கலைங்க, கட்டாயம் போய் பார்க்க தான் போகிறேன். அதில் போகலான்னு நினச்சா இன்னும் நிறைய வேலைங்க முடியவே இல்லை. நாங்கள் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் போகணுன்ட்டு இருக்கேன். எல்லாத்தோட சேர்ந்து போய் பார்க்குறேன். ரெண்டாவது, என்னோட சட்டப்பேரவை உரையிலே முதல் உரையிலேயே நான் கேட்ட கோரிக்கை அது. அதில் இப்போ ஒரு பாட்டு தான் பண்ணியிருக்காங்க, இன்னும் நிறைய செய்ய வேண்டி இருக்குது. ஆனாலும் கூட அந்த வேலைங்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நிச்சயமாக போய் பார்ப்பேன். பொங்கல் பணம் எவ்வளோ கொடுத்தா சரியாக இருக்குங்க? எதிர்கட்சி தலைவர் ஒரு அமௌண்ட் பொங்கல் பரிசு தொகையில் எவ்வளோ கொடுத்தா சரியாக இருக்குங்க? நான் சரியாக இருக்குங்கிறதுக்காக சொல்ல வரலைங்க. தேவைகள் எவ்வளோ இருக்குது? தேவைகள் நிறைய தான் இருக்குது. அதனால் அரசாங்கம் என்ன கொடுக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். நன்றிங்க. ஓகே, நன்றி.